பிசிபி டிசைனுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு சர்க்யூட் டயக்ராம் தேவை. நான் என்னோடய செல்ஃபோன் டிடெக்டர் சர்க்யூட்டை நான் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். இதை மினிமைஸ் பண்ணிடலாம். இந்த பிசிபி டிசைனுக்கு நான் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து ஈகிள். அதர் சாஃப்ட்வேர்ஸும் யூஸ் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறனால நான் இதில் யூஸ் பண்ணுறேன். ஈகிள் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்மளை ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நம்ம டைட்டில் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபைலில் போய் நியூ ப்ராஜெக்ட்னு ஓப்பன் பண்ணிக்கணும். இதுக்கு நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ரைட். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் ஸ்கிமேட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். சரி, ஓப்பன் ஆகிடுச்சு. மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம லைப்ரரி அப்படிங்கிறதுல யூஸ் அதை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இதில் தான் நம்மளோட எல்லா காம்பனன்ட்ஸோட டேட்டாஸ் தென் ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிக்கணுங்க. இப்போ எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. லெஃப்ட் சைடில் கர்சர் காட்டுற இடத்துல ஆடுங்கிற ஒரு பட்டன் இருக்குது. இந்த இடத்துல தான் நம்மளோட எல்லா காம்போனன்ட்ஸையும் நம்ம வந்து அக்சஸ் பண்ண முடியும். சர்க்யூட்டில் நம்மளுக்கு என்ன காம்போனன்ட்ஸ் தேவை அப்படின்னு நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ண போகிறது வந்து கனெக்டார். இதில் பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் கனெக்டர்ஸ் வரும். நமக்கு என்ன கனெக்டர் தேவையோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கனெக்டர் நான் சர்ச் பண்ணியாச்சு. இப்போ நான் ஓகே பண்ணிக்கிறேன். இதை நான் வந்து ரேண்டமாக எங்கேயாவது ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி அந்த ஆட் பட்டனுக்கு போய் நெக்ஸ்ட்டு நான் என்ன தேட போகிறேன் அப்படின்னா ஐசி LM358ங்கிற ஐசியை நான் தேட போகிறேன். இது ஆக்சுவலாக வந்து ஈகிளோட பேக்கேஜில் இல்லை. நான் வந்து தனியாக ஒரு பேக்கேஜ் நானே ரெடி பண்ணது. நெக்ஸ்ட்டு நான் தேட போகிறது வந்து ரெசிஸ்டார் வந்து யூரோப்பியன் அண்ட் தென் யூஎஸ் அந்த டைப்பில் இருக்கும். நம்ம எந்த ரெசிஸ்டாரோட ஃபெமிலியராக இருக்கோமோ அந்த ரெசிஸ்டாரை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து யூஎஸ் ரெசிஸ்டாரை செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு 4 ரெசிஸ்டார் தேவைப்படுது. அதனால் நான் 4 ரெசிஸ்டாரை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். தென் நான் திருப்பி அதே ஆட் பட்டனுக்கு போய் நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டாரான்னு வந்து சர்ச் பண்ணுறேன். சர்க்யூட் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் என்னோடய கெப்பாசிட்டார் வந்து யூரோப்பியன் மாடலில் இருக்கிறனால நான் அந்த கெப்பாசிட்டார் வந்து யூரோப்பியனில் சர்ச் பண்ணுறேன். அதோட பேக்கேஜ் நான் வந்து வெரிஃபை பண்ணி பார்த்ததில் இந்த செகண்ட் டைப்பில் வந்து இருக்குது. ஓகே, எனக்கு வந்து ஒரு 3 கெப்பாசிட்டர் தேவைப்படுது. நெக்ஸ்ட் எனக்கு வந்து ஒரு எல்இடி தேவைப்படுது. நெக்ஸ்ட் எனக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் தேவைப்படுது. ரெசிஸ்டன்ஸை வேரி பண்ணுறதுக்காக நம்ம
ஒரு பொட்டன்ஷியோமீட்டரை செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த டைப்பில் வேணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, நான் இந்த மாதிரி ப்ரீசெட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த பொசிஷனில் நம்ம வந்து அதை செலக்ட் பண்ணி நான் அதில் வந்து RF இன்புட் சிக்னலை வந்து நான் ரிசீவ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இன்புட்டாக ஒரு ஆண்டனா தேவை ரிசப்ஷனுக்கு. இப்போ கனெக்டருக்கு வந்து நான் ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ நான் நேமுங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கனெக்டருக்கு நேம் கொடுக்கணும். சின்ஸ் நான் 9 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு 9 வோல்ட் அப்படின்னே நேம் கொடுக்குறேன். அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும். இந்த சேம் 9 வோல்ட் அப்படின்னு அதுக்கு வேல்யூவாக நான் அசைன் பண்ணுறேன். நான் லேபிள் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ லேபிள் அப்படிங்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு இடத்துல லேபிள் அப்படின்னு வந்து நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா வேறு எந்த இடத்துல அதே வேல்யூ நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல இந்த சேம் லேபிளை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ அந்த லேபிள் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த டைப் லேபிள் வேணாம், நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியாக நம்மளுக்கு எல்லாமே தெரியணும் அப்படின்னா நம்ம இந்த டைப் லேபிளை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிரவுண்டு கனெக்ட் பண்ணுறதுனால கிரவுண்டுக்கு ஒரு லேபிள் கொடுத்துட்றோம். எங்கெங்கெல்லாம் கிரவுண்டு தேவைப்படுதோ அந்த இடத்துல நம்ம அதே லேபிளை ஒன்ஸ் மோர் காப்பி பண்ணி எங்கே கிரவுண்ட் தேவைப்படுதோ அந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம நேம் கொடுக்கணும்ல, அந்த லேபிளை கிளிக் பண்ணி 9 வோல்ட் அப்படின்னு கொடுத்துடணும். எங்கெங்கெல்லாம் 9 வோல்ட் தேவைப்படுதோ அந்த இடத்துல நம்ம இந்த லேபிளை ஒன்ஸ் மோர் காப்பி பண்ணிக்கலாம். இங்கே நம்ம கிரவுண்டு கொடுக்குறனால கிரவுண்ட் அப்படின்னே நான் நேம் கொடுத்துட்றேன். இதோட 8th பின் அதிலேருந்து எடுத்து 9 வோல்ட் ஆஸ் பர் சர்க்யூட் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் இது VCC, அதனால் இதை 9 வோல்ட்டுக்கு நான் கனெக்ட் பண்ணிடுறேன். தட் மீன்ஸ் பாசிட்டிவ் கிரவுண்டுக்கு நான் கனெக்ட் பண்ணிடுறேன். நேம் வந்து 9 வோல்ட். இதில் நம்ம சிமுலேஷன்லாம் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து ஆஸ் பர் நான் சொல்கிற அந்த மெத்தட்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டால் சர்க்யூட் டயக்ராமை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த 4th பின் வந்து நம்மளுக்கு கிரவுண்டாக ஆட் பண்ணுது ஆஸ் பர் சர்க்யூட் டயக்ராம் பொறுத்த வரைக்கும். அதனால் அதுக்கு லேபிள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதோட நேம் வந்து GND கிரவுண்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இப்போ நான் சர்க்யூட்டை வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு டெர்மினலையும் அந்த பின்னையும் 5th பின்னையும் நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கனெக்ட் பண்ணுறது எல்லாமே ஆஸ் பர் சர்க்யூட் டயக்ராமை பொறுத்த வரைக்கும் தான் கனெக்ட் பண்ணுறேன். சர்க்யூட் டயக்ராம் நல்லா தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் இல்லாமல் நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஒயரிங் வந்து நான் எங்கேருந்து செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, லெஃப்ட் சைடு ஆப்ஷனில் ஒயருக்குன்னே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த க்ரீன் கலரில் 3 ஒயர் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் தான் அந்த ஒயரிங்கை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த பேனலில் இருக்கும். சர்க்யூட்டை வந்து ஒரு ஒன் ஆர் 2 டைம்ஸ் வந்து நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த மெத்தட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நீங்களாக ஒரு ஐடியாவை வச்சுட்டு நம்ம அந்த சர்க்யூட்டை கனெக்ட் பண்ணலாம்.
காம்போனன்ட்ஸை எங்கே வச்சா உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த இடத்த வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அப்போ சொன்ன மாதிரி லேபிள் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த ரெசிஸ்டாருக்கு அதை வந்து நான் டைரெக்டாக வந்து 9 வோல்ட் பேட்டரிக்கு கனெக்ட் பண்ணுறேன். தட் மீன்ஸ் பாசிட்டிவ் கிரவுண்டு கனெக்ட் பண்ணுறேன். 9 வோல்ட்டுங்கிற நேம் கொடுத்து ஓகே கொடுத்துட்றேன். டூ ஆர் த்ரீ காம்போனன்ட்ஸ் வந்து ஒரே ஜங்ஷனில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் சைட் பேனல்லே வந்து ஜங்ஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணி நம்ம ஒரு ஜங்ஷனை க்ரியேட் பண்ணிட்டு அதிலேருந்து நம்ம என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் நம்ம அந்த ஜங்ஷன்லேருந்து எடுக்க போகிறோமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த லேபிளை கிளிக் பண்ணி அந்த லேபிளுக்கு நம்ம ஒரு நேம் கொடுக்கணும். இது வந்து கிரவுண்டுனால ஜிஎன்டி அப்படின்னு நான் பேர் கொடுத்துக்கிறேன். ஸோ லேபிளோட பர்பஸ் இதுதான். நம்ம டைரெக்டாக கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணாமல் இந்த மாதிரி இன்னொரு ஆல்டர்னேட் வேல நம்ம கனெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம பொட்டன்ஷியோமீட்டருக்கு கனெக்ஷன் கொடுக்கணும். அதோட ரைட் டெர்மினலை வந்து நம்ம 9 வோல்ட் லேபிளுக்கு நம்ம கனெக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடை வந்து நம்ம கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நேமும் 9 வோல்ட் அப்படின்னு பேர் கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஜிஎன்டி அப்படின்னு நேம் கொடுத்துடலாம். இப்போ அதோட சென்டர் பின்னை வந்து நம்ம டெர்மினல் 6க்கு வந்து கனெக்ட் பண்ணிடணும். அடுத்து ஒரு கெப்பாசிட்டரை நம்ம வந்து எடுத்து கனெக்ட் பண்ணிடலாம். ஒயரிங் வந்து நம்ம ப்ராப்பராக கொடுக்கணும், இல்லைன்னா எரர் காட்டும். ஸோ அந்த கெப்பாசிட்டருக்கு நம்ம வந்து ஜிஎன்டி அப்படிங்கிற லேபிளை அசைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அவுட்புட் அப்டேட் பண்ணுறதுக்காக எல்இடியை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இந்த சர்க்கியூட்டோட மெயின் பிரின்சிபல் என்னென்னா, ஆர்எஃப் சிக்னல் வந்து நம்மளுக்கு ஆண்டனாவில் ரிசீவ் ஆகும்போது நமக்கு ஒரு இண்டிகேஷன் காமிக்கும். அந்த எல்இடியோட இன்னொரு டெர்மினலை வந்து நம்ம வந்து 9 வோல்ட்டுக்கு கனெக்ட் பண்ணிடலாம். அந்த இடத்துல நான் கனெக்ட் பண்ணிக்க ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து 1 கிலோ ஓம். அது நம்ம அந்த சர்க்கியூட் டயக்ராமை பேஸ் பண்ணி தான் அதோட வேல்யூஸ் எல்லாமே மாறும். இப்போ நான் அந்த செகண்ட் பின்லேருந்து என்னோடய ஆண்டனாவை வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் சர்க்கியூட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு.
இப்போ நான் அந்த கனெக்டரை வந்து கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வரேன். இப்போ சர்க்யூட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு நம்மளோட சர்க்யூட். இப்போ நம்ம அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், வேல்யூ ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம். ஆண்டனா நான் வந்து 900 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் வந்து நான் ரிசீவ் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அந்த ஆண்டனாவோட ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்து நம்ம அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு காம்போனன்ட்ஸுக்கும் அதே மாதிரி வேல்யூ அண்ட் தென் நேம் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ உங்களுக்கு அந்த பிசிபி போர்டில் நீங்கள் டிசைன் பண்ணும்போது அந்த வேல்யூவை வந்து டிஸ்ப்ளே பண்ணலாம். சில காம்போனன்ட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து வேல்யூ அசைன் பண்ண முடியாது. ஏன்னா அது ஆல்ரெடி வந்து அசைன் ஆகி கரெக்டாக இருக்கும். நம்ம அதை கிளிக் பண்ணோம்னா do you want to change the value அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை காட்டும். இப்போ நம்ம எரர் செக் பண்ணுறோம். எரருங்கிறத கிளிக் பண்ணோம்னா என்னோடய எரர் வார்னிங் எதுவுமே இல்லை. ஆனால் மோஸ்ட்லி வார்னிங் வரும். வார்னிங்கை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ண பாருங்கள். முடியலைன்னா வார்னிங் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். மோஸ்ட்லி நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். இதுதான் என்னோடய ஃபைனல் சர்க்யூட் டயக்ராம். இப்போ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸ்கிமேட்டிக்ஸில் நான் சேவ் பண்ணிக்கிறேன். நான் ஃபர்தராக பிசிபிக்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா ஃபைலில் போய் ஸ்விட்ச் டு போர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம பிசிபிக்கு இந்த சர்க்யூட்டை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அந்த ஸ்விட்ச் டு போர்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கிமேட்டிக்ஸில் இருந்து பிசிபி போர்டு வந்து க்ரியேட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். நம்ம எஸ்ன்னு கொடுத்தோம்னா ஓகே. இப்போ பிசிபி போர்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான அந்த விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம சர்க்யூட் டயக்ராம் இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு ரீச் ஆகிடுச்சு. பிசிபி டிசைனிங்கில் ஃபஸ்ட் ஆஃப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம சர்க்யூட் டயக்ராமை ரெடி பண்ணி பிசிபி போர்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இதை ஃபர்தராக நம்ம எப்படி லே அவுட் எடுக்கிறது, எப்படி நம்ம கெர்பர் ஃபைலாக ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம்.